வெல்கம் டு ஸ்ரீதேவி சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, குளிருக்கு தொண்டைக்கு இதமான சிக்கன் சூப் தான் செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 1/4 கிலோ சிக்கன் வந்து எடுத்துக்கிறேனுங்க. இது வந்து எலும்போடு எடுத்துருக்கேன். சூப்புக்கு தேவையான மசாலா வந்து இடிச்சுக்கலாங்க. 1 ஸ்பூன் தனியாக போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. கொத்தமல்லி சீரகம்ல நல்லா இடிச்சு எடுத்துட்டுங்க ஒன்று போட்டுலாம். அடுத்தது வந்துங்க இஞ்சி பூண்டு தட்டிக்கலாங்க. 3 பல் பூண்டு எடுத்துருக்கேன். பெரிய பூண்டு அதுக்காட்டி 3 எடுத்துக்கிறேனுங்க. நீங்கள் சின்னதாக இருந்தால் ஒரு 4-5 எடுத்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கலாங்க. இதை தட்டி எடுத்துக்கலாம். சூப்புக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டுங்க. இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுட்டுங்க. கொத்தமல்லி சீரகமெல்லாம் அதையும் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேனுங்க. ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேனுங்க. நீ வாங்க சூப் செஞ்சிடலாம். இன்றைக்கி சிக்கன் சூப் வந்துங்க குக்கரில் செய்ய போகிறோம். குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேனுங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பட்டை போட்டுக்கலாங்க. 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாங்க. ஒரு பிரிஞ்சி இலை. அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாங்க. ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. வெங்காயம்லாம் கொஞ்சம் வதங்கி வரட்டுங்க. வெங்காயம் பாதி வதங்கிடுச்சுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. இந்த சிக்கன் சூப்புக்கு வந்துங்க இஞ்சி பூண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக தட்டி போட்டால் நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடலாம். இஞ்சி பூண்டு 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டுங்க. அடுத்து தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி 1 நிமிஷம் வதங்கி வருது. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடுங்க. போட்டு பரட்டி விடலாம். சூப்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. 1 நிமிஷம் பரட்டி விடலாம். தக்காளி எல்லாம் கொஞ்சம் வதங்கி வந்துடுச்சு. அடுத்தது வந்து சிக்கன் போட்டுக்கலாங்க. சிக்கன் போட்டு 1 நிமிஷம் பரட்டி விடுங்க. சூப்புக்கெல்லாம் வந்துங்க எலும்போடு இருந்தால் தான் சிக்கன் வந்து நல்லா இருக்குங்க. எலும்பு இருக்கிற சத்தெல்லாம் வந்து சூப்பில் இறங்குங்க. அப்போ வந்து டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பு. இந்த சூப் செய்யறதுக்கு வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தட்டி போட்டால் ரொம்ப நல்லா இருக்குங்க. இஞ்சி பூண்டு கொத்தமல்லி சீரகம் இதெல்லாம் வந்துங்க ஃப்ரெஷ்ஷாக தட்டி போட்டால் சூப் நல்லா மணமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அடுத்தது வந்துங்க இடித்து வச்ச கொத்தமல்லி சீரகம் மிளகெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த பொடியை போட்டுக்கலாம். போட்டு 2 செகண்ட் பரட்டி விடுங்க. இதுக்கப்புறம் வந்துங்க சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றுறேன். நான் வந்து 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறேனுங்க. சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் மறுபடியும் ஒரு டம்ளர் கூட சேர்த்து ஊற்றிக்கலாம். இதெல்லாம் கொதி வரட்டுங்க. சூப்பு வந்து கொதி வந்துடுச்சுங்க. ஒரு மூடி போட்டு மூடிடலாம். பாருங்கள், வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 4-5 நிமிஷம் விட்டு எடுத்துக்கலாங்க. குக்கரில் வெயிட் போயிடுச்சுங்க. திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் சூப் கம்மகம்மன்னு நல்லா மணக்குது. சிக்கன் நல்லா வெந்து வந்துச்சுங்க. ஃபைனலாக வந்து கொத்தமல்லி கூட இறக்கிடலாங்க. பாருங்கள், சூடாக சிக்கன் சூப் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஆவி வறுக்க சிக்கன் சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த குளிர்காலத்தில் வந்துங்க நான் தொண்டைக்கு இதமாக
நல்லா டேஸ்ட்டான சிக்கன் சூப் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சூப்புக்கு வந்துங்க காரம் பத்தலைன்னா பெப்பர் தூள் கொஞ்சம் போட்டுக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சிக்கன் சூப்பிங்க செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஸ்ரீதேவி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேங்க.